ஒரு சின்ன பெட்டி கடையா இருக்கட்டும், அல்லது ஒரு சாலையோரம் ஒரு பெல்ட் விக்கிறவங்க, ஹெல்மெட் விக்கிறவங்க, ஒரு பழம், காய்கறி, கீரை இந்த மாரி விக்கிறவங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க கிட்ட அல்லது ஒரு மருந்து கடையா இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம கடன் சொல்வது ஒரு முறையா? நம்மளுடைய என்ன சொல்றது, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உகந்ததா? அப்படிங்கிற விஷயத்த பத்தியும், அதில் உள்ள குறைபாடுகள், அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய தீர்வுகள், அது பத்தி எல்லாமே இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். இந்த காணொளி முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் பகுதி நம்ம எண் 9, கேபிட்டலிசம், லேபரிசம், பார்ட் நம்பர் 9. அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நாங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் நம்ம நடைமுறையில் சமூகத்தில் என்ன சொல்கிறதுனா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் நம்மளால் கேட்க முடியாத ஒரு தவறு அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம்னா, அது எந்த தலைப்புக்கு கீழே வருதுன்னா, முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே 9வது பாகம் இது, கேபிட்டலிசம், லேபரிசம், பார்ட் நம்பர் 9. இந்த ஒரு தலைப்பில் நான் பகுதி 9ல் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நம்ம அன்றாடம் நம்ம பார்க்குறது தான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், அதுவும் குறிப்பாக இந்த தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்து பக்கம் அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருள் ஒரு மளிகை கடையில் அல்லது ஒரு பெட்டி கடையில், ஒரு டீ கடையிலலாம் போய் வாங்குறாங்க, ஒரு டீ குடிக்கிறாங்க, ஒரு டீ பண்ணு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒரு இது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நகராட்சி அல்லது பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள்லையும் என்ன வேலைகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க. சிகரெட்டாக இருக்கட்டும், பீடியாக இருக்கட்டும், அல்லது ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதா இருக்கட்டும், காப்பி குடிக்கிறதா இருக்கட்டும், பன்னு வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு உணவகங்களில் சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு கணக்கு வைக்கிற ஒரு பழக்கம் ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. இந்த ஒரு பழக்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறங்கள்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராமப்புறங்கள் தான் என்னென்னா, நம்ம பண புழக்கம் முதல்ல தொடங்கின போது அங்கே பணம் கைக்கு சரியாக போய் சேராது. அப்படி பணம் கைக்கு போய் சேராத போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல கணக்கு வச்சுக்குவாங்க. அந்த கணக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கொடுத்துக்குவாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த போதை ஆசாமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கணக்கு வச்சுட்டு காசு கொடுக்காம வேறு இடத்துக்கு ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இன்னும் நம்ம நாட்டுக்குள்ளார பெரிய அளவில் ஓடிட்டு தான் இருக்குது. இதனால் நஷ்டமடைகிறது யாருன்னு பார்த்துட்டோம்னா, சிறு குறு வியாபாரிகள்னு சொல்கிற மாதிரி இந்த பெட்டி கடை வைக்கிறவங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறவங்க, அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு என்ன டீ கடை, பெட்டி கடை ஆரம்பித்து ஒரு சாலை ஓரங்கள்லாம் அன்றாடம் கட்சி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாங்காய் பறிச்சுட்டு வந்து மாங்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரியான காய்களாக இருக்கட்டும், அல்லது பழங்களாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ பொருளாக இருக்கட்டும், இப்போ ஒரு பெல்ட்டு, பர்ஸு, அப்புறம் என்னென்ன சொல்கிறது, ஹெல்மெட்டு, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம ஆதார் கார்டு வைக்கிற மாதிரியான ஒரு அட்டை, இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கும். அதில் பெரும்பாலும் இப்போ ரயில்லாம் போனாங்கன்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் விற்றாங்கன்னா உடனே காசு கிடச்சிரும். ஆனால் இப்போ சில இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன், அப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் கொடுத்துறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை, ஒரு சிறு சிறு நஷ்டமாக அதை அப்படியே சேர்ந்து பார்த்துட்டோம்னா, அது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். இதை யார் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வேலைக்கு போகாமல் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, ஏதாவது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறவங்க பேர் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில், காலேஜுக்கு பக்கத்தில், கல்லூரிகளுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில், அப்புறம் என்ன சொல்கிறதுனா டியூஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, தனிப்பயிற்சி மையங்களுக்கு பக்கம், இந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் பேருந்து நிலையம், இங்கெல்லாம் இன்னமுமே என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி அக்கௌண்ட் வைக்கிற பழக்கம், அக்கௌண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு எதிர்குறியில் மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதில் அக்கௌண்ட் வச்சுக்குவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி பெரும்பாலும் பண்ணினதில்லை. நான் என்ன பண்ணிடுவேன்னா, எங்கே ஒரு உணவகம் போனாலும் அது தொடக்கத்தில் ஒரு 1000 இல்லை ஒரு 1500 இல்லை 2000 கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த 1500 அல்லது 2000 தாண்டும் போது
என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்த நான் அப்புறம் அப்படி அப்படியே செலுத்திட்டு வந்துருவேன். அந்த மாதிரி பழக்கத்த தான் நான் எப்பன்னா கல்லூரி படிச்ச காலங்கள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு போயிருக்கா இல்லையா? ஆனா, இது யாருக்கு நல்லா தெரியும் பார்த்துட்டோம்னா, காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். காவல்துறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடை, இல்ல ஒரு சின்ன பலசரக்கு கடை, அதாவது ஒரு சீப்பு, அப்புறம் மிட்டாயி, அப்புறம் இன்னும் ஒரு என்ன சொல்றது பாஸ் பாக்கு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்குற மாதிரியான கடைகள்லாம் நிறையவே இருக்கும். அதில என்ன பண்ணுவாங்கன்னா, காவலர்களே "இன்னும் நீ இந்த கடைய நீ வச்சிருக்கியா? ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வரும். எங்களுக்கு இலவசமா டீய குடு. இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பொருள குடு" அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உடன்படிக்கை கமிட்மெண்ட்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா, அதுவுமே தவறுன்னு தான் நான் சொல்றேன். எங்க கடைய வச்சா என்ன? எங்க வந்து என்ன சொல்றது? அது காவல்துறைக்கு பக்கத்துல இருந்தா என்ன? ரயில் நிலையம் பக்கத்துல இருந்தா என்ன? அங்க கூட்டம் போகுது, வருமானம் வருதுன்னா, அது அந்த கடை நடத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த வியாபாரத்த நடத்தக்கூடிய நபருக்கு ஒரு ஏற்பட்டிருக்கிற ஒரு நல்ல அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நாம அவங்ககிட்டருந்து ஒரு என்ன சொல்றது? அவங்க பொருள் வாங்குறதுல நாம ஒண்ணும் என்ன கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல அவங்க வைக்கிறதுக்கு உரிய முறைகள கடைப்பிடிச்சிருக்காங்களா? அத மட்டும் நம்ம பார்க்கணும். அவங்ககிட்டருந்து காசு வாங்குற மாரியான எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம தலையிடக்கூடாது. இது என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு ரயில் நிலையம் அருகில, பேருந்து நிலையத்துக்கு அருகில அல்லது பேருந்து நிலையத்துக்குள்ள, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்க கடைகள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, அவங்க எவ்வளோ பொருள் உள்ள வாங்கி போடுறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, சரியான பொருள்லாம் இருக்குதா? ஏன்னா, எல்லா இடத்துலயும் போய் கண்காணிக்க மாட்டான். குறிப்பா இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்துக்கு அருகில இருக்கட்டும், அல்லது வேற என்ன சொல்றது, ஒரு வேலைவாய்ப்பு மையத்துக்கு அருகில இருக்கட்டும். இப்ப இந்த மாதிரி முக்கியமான ஒரு அரசு கட்டடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள்ல நம்ம கண்டிப்பா ஒரு சோதனை நடத்தணும். அது முறையான ஒரு கணக்கு, ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்க பொருள் வாங்கி போடுறது, அதில வர வருமானம், அதில ஜிஎஸ்டிலாம் சரியா கட்டுறாங்களா? இல்ல அவங்க அவங்க அவங்களுடைய காவல்துறை இல்லன்னா வந்து அரசு ஊழியர்களுடைய ஒரு அ ஆதரவுனால அதில பொய் கணக்கு ஏதாவது காமிக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ப நுணுக்கமா பார்க்கணும். அதே சமயம் இந்த கணக்கு வைக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா ஒழிச்சு கட்டி தான் ஆகணும். ஏன்னா, அந்த மாதிரி சென்னையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நெறைய இருக்கிறாங்க. நெறையா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு உணவகமாவே இருக்கட்டுமே, எல்லாம் ஆளாளுக்கு கடன் சொல்லிட்டு போயிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, காசு குடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது அவங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டு, காலப்போக்குல அந்த கடைய மூடிருவாங்க. அந்த உணவகமா இருக்கட்டும், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பெட்டி கடை, மளிகை கடை, இல்ல ஒரு டீ கடை, ஒரு தேநீர் வீடு, தேநீர் உணவகம், இந்த மாதிரியான கடைகள் எதுவா இருந்தாலும், என்ன ஆகும்னா, அங்க காலப்போக்குல அந்த கடைய மூடிருவாங்க. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களுக்கு வருமானம் வராது. நஷ்டம் அதாவது தேவையான அளவு வருமானம் சம்பாரிச்சவங்களும் கடைய மூடிருவாங்க. அந்த வியாபாரத்த நிறுத்திருவாங்க. ஒரு என்ன சொல்றது, கடன் நெறைய ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு போனவங்க, வாங்குனவங்க பணம் குடுக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வணிகத்த, அந்த வியாபாரத்த மூடிட்டு அப்புறம் வேற பக்கம் போயிருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள இன்னமுமே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, தட்டி கேட்கணும். நம்ப அரசாங்கத்தில இதுக்கான ஒரு தனி சட்டமே இயற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதில என்ன சொல்றதுன்னா, ஒரு இப்ப எதுக்கெடுத்தாலும் ஒருத்தங்க வியாபாரி ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓடி போய் அது என்னன்னு சொல்றதுன்னா, நுகர்வோர் மையத்தில இதில வழக்கெல்லாம் தொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி என்ன ஆகும்னா, இந்த மாரி யாரும் கடன சொல்லக்கூடாது. கடன் சொல்ற மாதிரியான ஒரு வியாபாரமே தேவையில்ல. ஏன்னா, என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நம்ப க பெரும்பாலான அந்த கடை வியாபாரிகள் அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க கடன் வைக்கிறதுக்கு விடாம போயிட்டோம்னா, மறுபடியும் நம்ம கடைக்கு வரமாட்டாங்க, வியாபாரம் ஓடாதுன்னுலாம் நெனைக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா, நீங்க கடனுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பணம் வசூல் பண்றத விட, முன்கூட்டியே நீங்க பணத்த வாங்கிக்கோங்க. முன்கூட்டியே பணத்த வாங்கிட்டு, அந்த பணத்துல நீங்க அவங்கள கடன் வச்சுக்க சொல்லுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க ஒரு ரூ. 1500 ரூ. 2000 கடைக்காரர் வாங்கி வச்சுட்டாரு அப்படின்னா, அந்த காச அந்த கடைக்காரர் அவர்கிட்ட தான் இருக்கு. கடைக்காரர் எங்கேயும் போமாட்டாரு. அந்த ஒரு இடத்துல ஒரு நிலையா தான் இருப்பாரு. ஆனா, அந்த கடனுக்கு சொல்லி வாங்குறவன் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து எங்க இருப்பான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிட்டு கூட இந்த காசு குடுக்குறதுக்கு ஒரு வெட்கப்பட்டுட்டு, கூச்சப்பட்டுட்டு, அசிங்கப்பட்டுட்டு, அவன் நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு கிடப்பான். அந்த மாதிரியான ஒரு போக்கு, நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அப்புறம் என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், கலாச்சாரங்கள நம்ம மாத்தி தான் ஆகணும்.
ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம எல்லாமே பணத்தோடைய சுழற்சியில் தான் நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க உழைக்கிறாங்க, நேரத்தை செலவு பண்ணி அங்கே கடையில் உட்காந்து வியாபாரத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வருமானம் வரணும், அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி அதில் இருக்கணும், வருமானம் அதில் இருக்கணும். அதனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிற தீர்வு என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே இந்த காணொளி, அதாவது என்னுடைய யூடியூப் சேனலுடைய வரிசையில் இந்த காணொளிக்கு முந்தைய காணொளியில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவேர்னஸ் அபவுட் சீட்டிங் இன் பீப்புள் வெரி ஆஃபன் மோர் தென் நவ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அதாவது மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை, ஏமாற்றுபவர்கள் ஏமாறுபவர்கள் பற்றின விழிப்புணர்வை அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இன்டெலிஜென்ஸ் நம்ம இதுக்குள்ளார நடைமுறை வாழ்க்கைக்குள்ளார எப்படி நம்ம கொண்டு வந்து இருக்கிற சின்ன சின்ன ஒரு ஏமாற்றும் செயல்களை நம்ம அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பேன். இந்த காணொலியும் அந்த தலைப்பு கீழே சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா, ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும், இங்கே எங்கே யாருன்னா நுகர்வோர் அப்படிங்கிறவங்க முதலாளி, இந்த கடையை நடத்துகிற ஒரு வியாபாரி ஒரு தொழிலாளி. அப்போ அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு பிற்காலத்தில் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்புக்கு கீழே இந்த காணொலி நான் பதிவிடுறேன். அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னா, அவங்க பாதுகாக்கப்பட வேணும். யாருன்னா முதல்ல வியாபாரிகள் பாதுகாக்கப்பட வேணும். அவங்க ஒரு இடத்துல வச்சு பொருட்களை இப்போ வந்து எப்படின்னா, அழுகக்கூடிய பொருள்னா வந்து அழுகாமல் அழிவில்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கு ஒரு காலாவதி தேதி இருக்கிற பொருட்கள், இது 2ஆக பிரிச்சுட்டு இதில் அவங்களுக்கு காலாவதி ஆகாத மாதிரியான பொருளை விற்கிறவங்க இப்போ என்ன பண்ணணும்னா, காலாவதி ஆகாத பொருட்களை கையாள்பவர்கள், அதை விற்பனை பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு பைசா கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, அங்கே அந்த மாதிரியான கடைகளை கண்காணிக்கிறதுக்குன்னே யாராவது ஒருத்தர் அந்த இன்டெலிஜென்ஸ் சேர்ந்தவங்க அந்த ஒரு கடைக்கு பக்கத்தில் இல்லைன்னா அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட என்ன ஆகணும்னா, ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஏதாவது ஒரு சாதனம், ஒரு மின்னணு சாதனம் ஒரு இணைப்பில் இருக்கணும். அதுக்கு காவல்துறை பண்ணலாம். ஆனால் காவல்துறை இன்றைக்கி வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்க. அவங்களே நிறைய இடத்துல கடன் சொல்லிக்கிட்டு இவங்களை இந்த கடைக்காரர்கள் வியாபாரிகள்லாம் மிரட்டிக்கிட்டு அவங்ககிட்ட பிடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு துறைக்கு நான் வரேன். அந்த புலனாய்வு துறையை நம்ம எப்படின்னா இன்னும் மேம்படுத்தணும். புலனாய்வு துறை அப்படிங்கிறது நம்ம காவல்துறை இருந்தாலும், காவல்துறை நிறைய இடங்களில் பரவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப கெடுதலை மட்டுமே நிறைய பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஒரு நன்மையை பண்ணாங்கன்னா செய்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கெடுதல் தான் வந்து அவங்களால நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த காவல்துறைக்கு வரவங்க பெரும்பாலும் அடித்து பிடிச்சி யாராவது ஒரு அரசியல்வாதிக பார்த்து வரவங்க முன்னாடி காலத்தில் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு எல்லாம் திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருந்தவங்களோட சமூகத்திலிருந்து தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு ஏமாற்ற வேலை பண்ணி அதை இதையும் பண்ணி அதில் என்ன சொல்கிறது, மெரிட்டில் வரவங்களோட காசு கொடுத்து இந்த காவல்துறை காவலர் பணிக்கு வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இதை விட்டோம்னா கண்டிப்பாக மாநில அரசாங்கத்துக்கு, அதுவும் மாநில அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு ஆதரவாக தான் அவங்க என்ன சொல்கிறது விலை போகிறாங்க அல்லது துணை போகிறாங்க. அதனால் இதை இன்டெலிஜென்ஸ் புலனாய்வில் விட்டலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா புலனாய்வில் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை எடுத்து அது என்ன பண்ணணும்னா அவங்களையே கண்காணிக்க வைக்கணும். அவங்களுடைய வேலையும் பார்க்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, அவங்க அந்த இன்டெலிஜென்ஸில் நான் சொல்கிற மாதிரி தன்னார்வலர்கள் வந்து சேரும்போது அவங்கள யாரும் எதுவும் பண்ணிடாத மாதிரி நம்ம என்ன பண்ணால் அது ஒரு கட்டமைச்சு வைக்கணும். அந்த தன்னார்வலர்கள் உடனுக்குடனே அவங்க மொபைலில் அந்த ஒரு செயலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு அழைப்பில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, காவலர்களுக்கு உடனுக்குடனே தகவல் போயிட்டே இருக்கணும். காவலர்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா இல்லையா, இதில் நம்ம சரியாக ஒரு அமலாக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு நடைமுறை செயலாக்கத்தில் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, மக்களை ரொம்ப என்ன சொல்கிறது ஏமாந்து போய் நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் திரும்ப கடனை வாங்கி, இல்லை ஏதாவது ஒரு கந்து வட்டி, அந்த மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, இதுக்குன்னு கடனை வாங்கி அவங்க கடையை நடத்தி மறுபடியும் வருமானம் பார்க்குற அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருந்து அவங்கள எப்படி வைக்கலாம் அப்படின்னா, நீ இன்றைக்கி ஒரு கடைக்கு போடுறியா, கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு 500-600 அல்லது 1000-1500 வரைக்கும் இது அதிகம் உறுதிப்பா
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க என்ன சொல்கிறது நல்ல ஒரு சாப்பாடு ஒரு காய்கறி பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலைமை இல்லாமல் பார்த்துட்டோம்னா வயசானவங்களை எவ்வளோ பேர் ஒரு எலும்பு தோடுமாக வந்து உட்காந்து கிடக்குறாங்க. இதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற தலைப்பில் அதாவது நல்ல ஆரோக்கியமான உடம்புலேருந்து ரத்த தானம் எடுக்கிற அந்த ரத்தத்தை உடல் ஆரோக்கியம் குறைஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு இலவசமாக அது ஒரு சேவை மாதிரி அல்லது ஒரு குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு அந்த ரத்த பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு ஒரு செயல்பாட்டுக்கு வரல. வந்ததுன்னா சந்தோஷம். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நாம் இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை கண்காணித்து அதை வேரோட பிடுங்கி எடுக்கணும். இப்படி வேரோட பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னா நம்ம புலனாய்வு தான் சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலனாய்வில் நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லூரிகள்லையோ அல்லது ஒரு பள்ளிக்கூடங்கள்லையோ படிக்கும்போது இங்கே அங்கே போய் எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்களில் ஒரு 8வது 9வது தாண்டின மாணவர்கள்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி யார் யாருக்கெல்லாம் புலனாய்வில் இணைஞ்சு ஒரு பணியாற்றுறதுக்கு விருப்பம் இருக்குது, அதுவும் தன்னார்வலராக ஒரு இது இல்லாமல் ஒரு குறைஞ்ச சம்பளமோ அல்லது ஒரு சம்பளம் இல்லாமலோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா பணியை கொடுக்கலாம். பணியை கொடுத்து என்ன பண்ணலான்னா அதில் அவங்கள வேலை செய்ய வைக்கலாம். எப்படி அவங்க மக்களை ஏமாத்துறாங்க, மக்களை அடித்து பிடுங்குறாங்க, அதே மாதிரி இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரங்கள்லாம் என்னென்ன மாதிரியான திருட்டு வேலைகள், அப்புறம் கற்பழிப்பு, பலாத்காரம், இன்னும் சொல்கிற மாதிரி கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த புலனாய்வு தன்னார்வலர்களை வச்சு தான் நம்ம சரி கட்டி ஆகணும். அப்போ அதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இதில் நம்ம ஒரு வியாபாரிகள் 24 மணி நேரமும் வியாபாரம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா நீங்கள் கடையில் வேலை செய்கிறவங்களே கூட நம்ம புலனாய்வு துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலர்களை கூட நம்ம வந்து நியமனம் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புலனாய்வுங்கிற ஒரு ஆதரவு அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஏமாத்துறாங்க, யாராவது சண்டைக்கு வராங்க, பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா நேரம் ஒரு இப்போ கூட வந்து ஒரு சமீபமாக ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதில் ஒரு காரு அப்படின்னு சொல்கிற மகிழுந்தில் போயிட்டுருப்பாங்க. முன்னாடி ஒருத்தர் அந்த வீலிங் இதெல்லாம் காமிச்சிட்டு போகிறவர் போய் விழுந்துருவார். அப்போ அந்த இருசக்கரத்தில் இருந்து விழுந்தவர் என்ன சொல்லுவார்னா இந்த கார் ஓட்டுறவங்களே இப்படி தான் பண்ணுறாங்க, இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கேமரா தூக்கி காமிச்சு அதில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த காணொலி போட்டு காமிப்பாங்க. அதில் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவனுடைய குற்றம் உறுதியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நவீனமாக அட்வான்ஸ்டு ஒரு தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட்ட கேமராக்களை பயன்படுத்தி நடக்கிற சம்பவத்தை நல்லா ஒரு ஒளியுமா வெளிச்சமும் நம்ம பார்க்குற மாதிரி ஆடியோவும் பார்க்குற மாதிரி இருக்கும், வீடியோவும் நம்ம ஆடியோ கேட்குற மாதிரி இருக்கணும், வீடியோவும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நுட்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆதாரத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு சிறு வியாபாரிகள்லேருந்து இதை என்ன பண்ணணும்னா நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தினோம்னா என்ன ஆகும்னா ஒரு ஏமாறுபவர்கள் பிழைக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். இன்னொன்று அந்த மாதிரியான சமூக ஒரு சீரழிவு பிரச்சனைகள்லேருந்து வெளியேறுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகள், பேரம்பேத்திகள், அப்புறம் உற்றார் உறவினர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பேருனுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இன்னொன்று அவங்க ஒரு சாலையோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு ரோட்டோரத்துலையோ கடை போட்டுருக்குறவங்க நாளைக்கு நல்லா ஒரு வருமானத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய கடையை ஒரு கட்டடத்துக்குள்ளார கடையை வைக்கிற மாதிரி அவங்களுடைய நிலைமை முன்னேறும். அது கட்டடம் ஒரு கான்கிரீட் கட்டடமாக இருக்கட்டும் அல்லது கண்டெய்னர் கட்டடமாக இருக்கட்டும், எதுனாலும் அவங்களுக்கு அடுத்தது வாழ்வாதாரம் மேம்படும். அப்போ என்ன ஆகுனா நம்ம நாட்டில் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நமக்கு கண்களுக்கு புலப்படாத நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வறுமை, ஏழ்மை அப்படிங்கிறது விரட்டி எடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்வில் நான் சொல்லக்கூடிய ஒரு நீதி இதில் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம அரசாங்கம் தான் என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன செய்யணும், இது இன்னுமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா காவல்துறைன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காவல்துறை பெரிய அளவில் பிரச்சனைக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இனி அடுத்தது நம்ம மக்கள் என்ன பண்ணணும்னா மக்கள் அரசுக்கு தகவல் கொடுக்கணும். நாங்கள் நிம்மதியாக வருமானத்தை நாம் பார்க்குற மாதிரி எங்களுடைய தொழிலில் நாங்கள் இப்போ செய்ய முடியுது, வியாபாரத்தை பண்ண முடியுது, நான் இவ்வளோ முதலீடு பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்குது, நான் அந்த வருமானத்தில் இந்த செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா ஐடி ஃபைல் பண்ணணும். ஒரு ரோட்டோரத்தில் பிச்சை எடுக்கிறவங்க கூட என்ன பண்ணணும்னா நாளைக்கு ஐடி ஃபைல் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு
நிம்மதி, ஒரு தைரியம் அவங்களுக்கு நம்மளுடைய சமூகத்தில் கிடைக்கணும். அப்படி அந்த நிம்மதி, ஒரு தைரியம், ஒரு பயமின்மை, அப்புறம் என்ன சொல்கிறது, அவங்களுடைய வருமானம் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போனனால தான் என்னாச்சுன்னா அவங்க பயந்து 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 பணத்தை பதுக்கி வைக்கிற ஒரு பழக்கத்துக்கே தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த பணத்தை பதுக்கி வைக்கிறங்கிற ஒரு பயம், அந்த ஒரு எண்ணம், அந்த உணர்வை இந்த என்ன சொல்கிறது அவங்களா அது முடிவெடுக்கிறது இல்லை. இந்த சமூகத்தில் என்ன சொல்கிறது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இன்மையினால தான் அவங்களுக்கு உருவாகுது. அப்போ அந்த பாதுகாப்பு இன்மையினால் ஏற்படுற அந்த ஒரு பயத்தை, அச்சத்தை என்ன பண்ணணும், நாம் கட்டாயம் போக்கி தான் ஆகணும். அப்படி போக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம தொடங்கணும். அதுக்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் இது பற்றின ஆய்வு நடத்தணும். நான் சொல்கிற தீர்வுகள் மட்டும் போதாது, நான் சொல்கிற இந்த யோசனை மட்டும் பத்தாது, இன்னும் நிறையா இது ஆய்வு பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு சிறு வியாபாரியாக போய் இதுக்கு தகவல் சேகரிக்கணும். ஏன்னா இந்த தகவல் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சு இது ஒரு நேரம் வரும்போது தான் என்னால் அது சொல்ல முடியுது. அது மாதிரி ஆனால் ஒரு அரசாங்கமோ இல்லை அரசு அதிகாரத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொடக்கு போட்டு முடிக்கிற நேரத்தில் நம்ம அந்த பிரச்சனையை ஒரு என்ன சொல்கிறதுன்னா தூக்கி வெளியே தள்ளிட்டு நம்ம நாட்டை பாதுகாப்பு கவசத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டு நம்ம போயிட்டு அடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்த இன்னும் நல்லா தீவிரமாக ஆராயணும்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு கடைகளுமே அவங்க ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து அந்த கடைக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டு அந்த பொருளை முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் கொண்டு போய் சேர்க்கறது நம்ம அரசாங்கத்தினுடைய பார்வையில், கட்டுப்பாட்டில், அதனுடைய கணக்கில் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். கடைக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியில் போய் அவங்க வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு நிலைமை நம்ம அதை மாற்றுற மாதிரி இருக்கணும். இருக்கவே இருக்கிறாங்க ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி பண்ணுற பாய்ஸ். இப்போ நாமக்கல்லில் கூட என்னாச்சுன்னா இனிமேல் நாங்கள் ஸ்விக்கி டெலிவரிக்கு நாங்கள் உணவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேட்டிலாம் கொடுத்தாங்க அந்த ஒரு உணவகம், அப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்களாம். அது ஒரு பிரச்சனை, அது சீக்கிரம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு வேலையை, அந்த ஒரு துறையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறதுனா அந்த இப்போ வேலையின்மைன்னு நான் நிறைய கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு கடைக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து சாமானத்தை வாங்கி கொண்டு போய் போடுற ஒரு பணியை கொடுத்தா கூட அவங்க செய்வாங்களே. அந்த கடைக்காரரு எந்திரிச்சு அவர் போய் அந்த சாமானத்தை வாங்கிட்டு கொண்டு போய் அவர் கொடுக்குற நேரத்தில் அவருக்கு ஏற்படுற நஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு 30% காசு கொடுத்தாவே போதும், அந்த டெலிவரி பண்ணுறவங்கள ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வருமானமே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலம சூழ்நிலை நம்ம நாட்டில் நம்ம சமூகத்தில் ஓடிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் நிறையவே கவனிங்க. பெரிய அளவில் இதுக்கு நடவடிக்கை எடுங்க. அந்த நடவடிக்கை எடுத்தால் தான் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். பொருளாதார முன்னேற்றம் உருவாச்சுனா தான் என்ன ஆகும்னா அவங்களுடைய வறுமை நீங்கும். இன்னொன்று, ஒரு பொருளாக கொண்டு போய் டெலிவரி பண்ணும்போது அதில் ஒரு தகவலை சொல்ல இப்போ தான் மறந்துட்டே இப்போ ஞாபகம் வருது. அது என்னன்னா, டெலிவரி பண்ணும்போது இப்போ கடைக்காரர் போனாருன்னா பார்த்து ஒரு சில பொருட்கள் வாங்குவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒருத்தங்க ஒரு பொருளை எடுக்க போகும்போது அவங்க பார்த்து வாங்குற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கடைக்காரர் சொல்லி வச்சிடணும், இந்த கடைக்காரரை எடுத்து வச்சிடணும். அதை கொண்டு வந்து நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரியான வசதிகளை இன்னும் ஏற்படுத்தணும். நான் சொல்கிற இத்தனை என்ன சொல்கிறது எவ்வளோ விஷயங்களையும் நேரம் ஒரு நடைமுறைப்படுத்தியிருந்தா இன்றைக்கி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே சுத்தமாக இல்லாமல் போயிருந்துருக்கும். ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டு அரசுகளுமே ஒரு துரிதமான இது என்ன சொல்கிறதுனா நடவடிக்கை எடுக்கணும். வேகமாக இதில் எடுங்க. இதில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உள்ளுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற பெருச்சாளி, சுண்டலி, எல்லா சமூக விரோதிகளும், அப்புறம் என்ன சொல்கிறது ஒரு தேசத்துரோகிகளும் சரி, தேசத்தை அழிக்கக்கூடிய தீய சக்திகளும் சரி, எல்லாம் வெளியில் பிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ இந்த தகவலை சொல்கிற வரைக்கும் என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் தகவல்கள் நான் சேகரிச்சது, அதுக்கான தீர்வுகள் இருக்குது. நான் இதை பற்றி இன்னும் நான் மேலும் ஆழமாக யோசிக்க போகிறேன். ஆழமாக யோசித்து கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா இன்னும் நிறையா விஷயங்களை அடுத்தடுத்த காணொலியில் நான் வரேன். அடுத்தடுத்த காணொலினா ஏதாவது ஒரு பாகத்தில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல்லையே ஒரு பர்மனெண்ட் சப்ஸ்கிரைபராக சந்தாதாரராக இருந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்தது காணொலி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேடி வரும். நீங்கள் அதில் பார்த்து இந்த கருத்து என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற கருத்துலேருந்து நம்முடைய அரசு நமக்கு நலனுக்காக எந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்களே கூட இது போய் நீங்கள் அரசுக்கிட்ட நீங்கள் ஒரு முறையில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா
நீங்கள் ஒரு வேளை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலகம் கவர்மெண்ட் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே கூட நம்ம சிஎம் முதலமைச்சரை பார்த்து இதை பற்றி நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம், அல்லது எங்கேயாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுக்கலாம். ஏன்னா முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு விற்பனையாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிறதுனா ஐடியா, அந்த யோசனை வரணும், சித்தாந்தம் வரணும். அப்படி வரல அப்படின்னா இந்த மாதிரியான காணொலி பார்த்தா தான் வரும். காணொலி பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்களாக யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு உந்தப்படுவீங்க, தள்ளப்படுவீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவீங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது என்னுடைய காணொலி நீங்கள் எல்லா காணொலியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் என்ன ஆகுதுன்னா ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். அந்த சமூக மாற்றத்தை பார்த்தா தான் எனக்கு அடுத்தது என்னென்ன குறைபாடுகள் இன்னும் மிச்ச மீதி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த காணொலியில் நம்ம புதிய பிரச்சனைகளினுடைய தீர்வுகளோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.